வணக்கம் மாணவர்களே. 12ஆம் வகுப்பு கணிதவியல் பாடத்தில் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகளில் பயிற்சி 1.1ல் 2வதுல 3வது கணக்கு பார்க்குறோம். கொடுத்துருக்க அணியை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு அணியின் மதிப்பு கண்டுபிடிக்க போகிறோம். அந்த அணியின் மதிப்புக்கு மாடு ஏன்னு எழுதிக்கிறோம். ஃபஸ்ட்டு வரிசையை மட்டும் ஃபஸ்ட்டு மேலே உள்ள நிறை மட்டும் எடுத்துக்கிறோம். 2 × 8 - 7 மைனஸ் ஆஃப் 3 × 6 - 3 ப்ளஸ் 1 × 21 - 12. இப்போ எழுதும்போது சிம்பிளிஃபை பண்ணும்போது இங்கே 1 அப்போனா ஓரன் 2, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே 3 அப்போனா -9, இங்கே என்ன இருக்குது +9 அப்படின்னா என்ன வரும் =2 வரும். 2 ≠ 0. தேர்ஃபோர் ஏ இன்வர்ஸ் காண இயலும். எல்லா கணக்குலையும் கண்டிப்பாக இந்த மதிப்பு கண்டுபிடிக்கணும். அந்த மதிப்பு 0 இல்லாமல் இருந்துச்சுன்னா ஏ இன்வர்ஸ் காண இயலும். அடுத்த ஸ்டெப் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ எழுத போகிறோம். அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏங்கும்போது சிற்றணி கோவையினுடைய டிரான்ஸ்போஸ் தான் நம்ம அட்ஜாயிண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு எழுதுவோம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ளஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன செய்கிறோம் A11 அப்போனா அந்த நிறை நிரலை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே எழுதுகிறோம். அடுத்து ரெண்டாவது மைனஸில் A12 அந்த இதையும் விட்டுட்டு என்ன எழுதுகிறோம் 31 32. அடுத்து மூணாவது A13 எழுதுக்கும்போது அந்த வரிசையில் நிறை நிரலை விட்டுட்டு மிச்சத்தை எழுதுனா 3 4 3 7. அடுத்து ரெண்டாவது வரிசை இங்கே ப்ளஸ் போட்டுட்டோம். அடுத்து மைனஸ் A21 போது அந்த நிறை நிரலை விட்டுட்டு எழுதணும்னா 3 1 7 2. அடுத்து ப்ளஸ்ஸு A22 எழுதும்போது 2 1 3 2. அடுத்து மைனஸ் A23 எடுக்கும்போது 2 3 3 7. அடுத்து ப்ளஸ்ஸு A31 போது அந்த நிறை நிரலை விட்டு 3 1 4 1. அடுத்து மைனஸ் A32 அந்த நிறையும் நிரலையும் விட்டுற 2 1 3 1. ப்ளஸ்ஸு A33 எடுக்கும்போது 2 3 3 4 போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும் டிரான்ஸ்போஸ் போட்டுக்கோ. டிரான்ஸ்போஸ் போட்டுட்டு இப்போ சிம்பிளிஃபை பண்ணுறோம். ப்ளஸ் போடும்போது என்ன வரும் நம்மளுக்கு 8 - 7. அடுத்து மைனஸ் ஆஃப் 6 - 3. அடுத்து ப்ளஸ்ஸு 21 - 12. அடுத்த ஸ்டெப்பு மைனஸ் ஆஃப் 6 - 7 ப்ளஸ்ஸு 4 - 3 மைனஸ் 14 - 9. அடுத்த ஸ்டெப்பு 3 - 4. மேலேருந்து தான் ஃபஸ்ட்டு கீழே வரணும், அதுக்கப்புறம் தான் கீழேருந்து மேலே போகணும். 2 - 3 ப்ளஸ்ஸு 8 - 9. டிரான்ஸ்போஸ் போட்டுக்கிறோம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா என்ன வரும் நம்மளுக்கு ஆன்சரு 1 - 3 9 ப்ளஸ் 1 1 -5 -1 1 -1 டிரான்ஸ்போஸ். இப்போ டிரான்ஸ்போஸுங்கும்போது நம்மளுக்கு இந்த ஏ இன்வர்ஸ்னால் என்னது 1 ஃபஸ்ட்டே எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கோங்க எல்லா கணக்குலையுமே. ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 mod A adjoint of A. இப்போ 1 A என்னது 1/2. adjoint of A என்ன கொடுத்துருக்காங்க, adjoint of A இதை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். டிரான்ஸ்போஸ் பண்ணோம்னா என்ன வரும் உங்களுக்கு 1 - 3 9 1 1 -5 -1 1 -1. புரியுதாம்மா?
ஃபஸ்ட்டு வந்து கொடுத்துருக்கத ஏன்னு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து நேர்மாருக்கு உள்ள ஃபார்முலா எழுதிக்கோங்க. ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/mod A அட்ஜாயின் ஆஃப் ஏ. mod ஏக்கு மதிப்பு கண்டுபிடிங்க. mod ஏக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு நிரை மட்டும் முதல் நிரை மட்டும் எடுத்து செஞ்சாலே அதனுடைய மதிப்பு வந்துடும். அதுக்கப்புறம் அட்ஜாயின் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கிறோம். அது வந்து டிரான்ஸ்போஸ் சிற்றணி கோவையின் டிரான்ஸ்போஸ்ன்னு கொடுத்து அந்த இதை கொண்டு வந்து லாஸ்ட்டில் ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற ஆன்சர்ஸ் வந்து கிடச்சிரும்.